அங்க இங்கன்னு இப்ப போகாம வேற எப்ப போக முடியும்? மாமா வீட்ல கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொன்னார்ல, அது கரெக்ட் தாங்க. என்ன பெரிய தங்கச்சிங்க, அவங்க பாட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க காஃபி போட்டு கொடுத்த உடனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எதுக்கு அவனை போய் ஞாபகப்படுத்துற? இல்லையா, அந்த வரதன் என்ன டெய்லி ஃபோன் பண்ணி எப்போ பாலிசி எடுக்க போறேன்னு கேட்டுட்டே இருக்கான். முதல்ல போய் அவனை பாரு. சார், வரதன் ஏன் பாலிசி எடுக்க இவ்வளவு அவசரப்படணும்? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்? அவன் ஃபோன் பண்ணி கேட்டான், தெரியாதனமா உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். உடனே போப்பா, இல்லை அவன் என்ன டார்ச்சர் பண்ணுவான்பா. சரியான காரணம் சொல்லு, ஏன் எடுக்க மாட்டேன்றா? இதோ பாருங்க சார், வரதன் பக்கா கிரிமினல். பொண்டாட்டிக்கே மென்டல்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கான். நான் இப்போ போலீஸுக்கு போனேன்னு வைங்க, நீங்கள் 2 பேரும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். போலீஸுக்கு போவா? என்னப்பா என்னென்னமோ பேசுற? புரியுதுல்ல? இனிமே என் பக்கம் வராதிங்க. இனிமே வரதன் கூடயும் சேராதீங்க. ஆஸ் யுவர் ஃப்ரெண்டா சொல்றேன். வரதன் கூட சேர்ந்தீங்க, நீங்க அழிஞ்சிடுவீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வரேன். அண்ணே அண்ணே, மிஸ்ஸஸ் வைஜிபி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோ பெரியவங்களை போய் பார்க்க போறோமேன்னு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஸ்ட்ரிக்ட் தான். கொள்கைகள் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டோ அதே மாதிரி மனசுல ரொம்ப இழகினவங்கம்மா. உதவின்னு போய் கேட்டால் தயங்காம செய்வாங்கம்மா. தைரியமா வா. வணக்கம்மா. என்ன ஹரிதா, சௌக்கியமா? எனக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கேன். என்ன ஒன்று, உங்களை கொஞ்ச நாளாக பார்க்கலையேங்கிற குறை ஒன்று தான். மற்றபடி நல்லா இருக்கேன். மை டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓபன். நீ எப்போ வேணா வரலாம். எனக்கு தெரியுமே. இவங்க தான் மீனாட்சி தானே? உட்காருமா. உங்கள் அத்தில் குடியிருக்கான்னு சொன்னியே. என்ன மீனாட்சி ஆச்சரியமா பார்க்குற? ஒரு தடவை சொன்ன அவங்க கிட்ட உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. மீனாட்சி, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்க? இந்த இடமும் பிடிச்சிருக்கு, உங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்ன ஹரிதாஸ், ரொம்ப நல்லா பேசுகிறாளே, உங்கள் ட்ரைனிங்கா? அம்மா, மீனாட்சி அப்படிப்பட்டவ இல்லை. மனசில் தோணுனதை உண்மையாக அப்படியே பட்டுன்னு சொல்லிடுவா. உங்களை உண்மையிலே பிடிச்சிருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறா அவ. ஐ அப்ரிஷியேட் யுவர் ஆனஸ்டி. இந்த ஸ்கூலில் குழந்தைகள் ரொம்ப சின்ன குழந்தைகள். நீங்கள் எது சொன்னாலும் அவள் மனசில் பசுமரத்தை ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிரும். நீங்கள் அவள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். அம்மா, சின்ன வயசில் மீனாட்சி ஏழ்மை, அந்த நிலைமைனால அவள் ஸ்கூலில் சேர முடியல. இப்போ பாருங்க, அதே வறுமையினால உங்கள் ஸ்கூலில் வேலைக்கு வந்திருக்கா அவள். இன்னைக்கே ஜாயின் பண்ணி விடலாமே. ஓஹோ, அப்போ அவங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணலான்றீங்களா? ஓ எஸ், இன்னைக்கே ஜாயின் பண்ணிடுமா. ரொம்ப நன்றிம்மா. ஐ மஸ்ட் தேங்க்யூ. ஏன்னா வாழ்க்கை பூரா மீனாட்சி வெயில்லையே அலைஞ்சிருக்கிறா. இன்னைக்கு நீங்கள் அவளுக்கு நிழலாக அமைய போறீங்க. ஹரிதாஸ், நம்ம மற்ற வாழ்க்கை நிழலாக இருந்தா நமக்கு தானே நிழல் கிடைக்கும். இதை பாருமா மீனாட்சி, நோக்கு வீட்டில் என்ன கவலையாக இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும். பசங்களுக்கு நீங்கள் போகிற சாப்பாட்டில் அன்பை கலந்து போடணும். ஒரு தாய் போல் நீ காத்துக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவாக திங்க் பண்ணுமா. மீனாட்சிக்கு ஸ்கூல் படிப்பு இல்லையேன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போ வாழ்க்கையின் படிப்பு என்னங்கிறத நல்லா சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் தான் அவங்களுக்கு ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைட். அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மீனாட்சி, ஆல் தி பெஸ்ட். தீர்க்க சுமங்கலியாக இருமா. ஏய், என்ன உமா, எப்போ எந்திரிச்ச? 5 மணிக்கு எந்திரிச்சுங்க. 5 மணிக்கா? நேற்று நம்ம தூங்கும் போதே மணி 3 இருக்கும். 2 மணி நேரம் தான் தூங்குனியா? ஆமாங்க. எங்க அரிசி கழுவி கொடுத்துட்டு வரேன். நீங்க வா, உட்கார். உமா, நீ எல்லா நாளும் 5 மணிக்கு எழுந்திட்டோன்னு அவசியமே இல்லை. நீ இன்னைக்கு 8 மணி வரைக்கும் கூட தூங்கிருக்கலாம். யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பாவங்க அத்தை தனியா கஷ்டப்படுவாங்க. அதான். கஷ்டப்படுவாங்க தான். உனக்கு என்ன அக்கறை? அதான் ஆண்டாலும் மாலாவும் இருக்காங்கல்ல. ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணட்டும்.
இல்லைங்க, அவங்க 2 பேரும் படிக்கிற பசங்க. அவங்கள வேலை வாங்கினா நல்லவா இருக்கும். இந்த பார், நீ என்னதான் இந்த வீட்டில் வேலை பார்த்தாலும் உனக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறதே கிடையாது. என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை. இந்த பார், இந்த வீட்டில் எங்கள் அம்மா எப்படி உழைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும்ல. இது நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. காரணம், அது எங்களுக்கு பழகி போச்சு. இதே மாதிரி நாளைக்கு உமா எல்லா வேலையும் பாப்பான்னு பழகி போயிடும். என்ன தூக்கம் வருதா? இல்லைங்க. உமா, நேற்று அப்பா நம்ம நைட் ஷோ போயிட்டு வந்ததுக்காக திட்டினாரே, வருத்தமா இருக்கா? வருத்தமா தாங்க இருக்கு. மாமா இது வரைக்கும் கடுமையா பேசினதே இல்ல. இப்ப அவர் பேசுறாருன்னா கண்டிப்பா நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம் தாங்க தோணுது. இல்லை உமா, நாம எந்த தப்பும் பண்ணலை. நாம இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க. அங்கே இங்கன்னு இப்போ போகாம வேற எப்போ போக முடியும்? மாமா வீட்ல கல்யாணம் ஆகாத தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொன்னார்ல, அது கரெக்ட் தாங்க. என்ன பெரிய தங்கச்சிங்க, அவங்க பாட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. நாம ராத்திரி லேட்டாக வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்பா நம்மளை வேணும்னே மிரட்டியிருக்காரு. இந்த பாருமா, அப்பான்னு ஒரு அளவுக்கு தான் மரியாதை கொடுப்பேன். அவர் ரொம்ப ஓவரா பேசாரு வச்சுக்க, அப்புறம் நானும் பதிலுக்கு பேசிடுவேன். அவசரப்படாதீங்க, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இல்லை உமா, என்னைக்குமே நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது. நாம அடுத்த வாரமே நைட் ஷோ போறோம். அப்போ அவர் என்ன பண்றாரு பார்ப்போம். நீ வருவல்ல? வருவேன். மாமா பெர்மிஷன் கொடுத்தா நான் வருவேன். சீப்ப ஸ்ரீனிவாசன், சட்னி எல்லாம் அரைச்சிட்டிங்களா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, தாளிச்சு கொடுத்துட்றேன். இந்தப்பா ஸ்ரீனிவாசன், இது அங்கே கொண்டு போய் வச்சிருங்க. சூடாக இருக்கு, பார்த்து 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 எடுத்துட்டு போப்பா. இருந்தப்பா, ஒவ்வொருத்தருக்கா தரேன். தம்பி, யாருக்கு என்னென்ன வேணும்னு பாருப்பா. இதோ வந்துட்டேன். இந்தாங்க. யார் இட்லி, யாருக்கு தோசை? வரேன். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். 2 நிமிஷம் இருங்கப்பா, வந்துட்டேன். எல்லாம் வருதுப்பா, ஒவ்வொருத்தருக்கா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இதோ வரேன். இந்தா, உனக்கு இட்லி. உனக்கு என்னப்பா? கொடுப்பா. உனக்கு என்னப்பா? பொங்கல். இதை எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தள்ளிக்கப்பா. சாப்பிடு. என்னப்பா? தண்ணி குடிப்பா. பார்த்து ரகு, மெதுவா சாப்பிடணும் ரகு. ஓ, சாரிப்பா. சாப்பிடு. எவ்வளோ பெரிய கல்லு. டேய் சந்தான கிட்ட நில்லுடா. வரேன். டேய் நில்லுடா. வரேன். இங்க வா. டேய் சந்தான கிட்ட வாடா. கேள்வி, நீ இல்லாததையும் பொல்லாததையும் கேட்ப. அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. என் பேரங்கிட்ட தான் அந்த மாதிரிலாம் கேட்பேன். உங்ககிட்ட கேட்பேனா? வாடாங்கிற. என்ன வேணும் சொல்லு. டேய் இருடா. கல்ல தான் தூக்கி போடுவாங்க, அரிசியை தூக்கி போடுற. குருவிக்கு அரிசி விற்கிற விலைக்கு குருவிக்கு போடுறியா? அதான்ட காசு இல்லையா? அதுக்காக தூக்கி போட்டுருவாங்களா? சரி அதை விடுறா. ஒரு 200 ரூபாய் கைமாத்தா கூட. 200 ரூபாய் கைமாத்தா? நோ, கடனே கொடுக்க மாட்டேன். கடன் நட்பை முறிக்கும். அதனால தான் கேட்குறேன், உனக்கு எனக்கு என்ன நட்பு வேண்டி கிடக்கு? 10% கொடுக்கலான்னு இருந்தா இப்போ அதுவும் கட்டு. டே யோசிக்காதரா, குடுறா. ஆமா, இப்போ உனக்கு எதுக்கு 200 ரூபாய்? இந்த பொழுது போகலையா, கொஞ்சம் கடலை வாங்கி குறிச்சிக்கிட்டே இருந்தா பொழுது போயிடும். உனக்கு பொழுது போறன்றதுக்காக 200 ரூபாய்க்கு கடலை திம்பியா? இதை பாருங்கம்மா,
சின்ன பசங்க தான் கடலை போடுவாங்க. உன்ன மாதிரி கேவிங்கெல்லாம் கடலை போட கூடாது. பேசிக்கிட்டே இருக்காத. 200 கடனா கொடுறா. நீ தான் பணக்கார வீட்டுக்கு சம்மந்தியாக போறல்ல. என்ன சொல்ற? எனக்கு தெரியும்டா. ரோஜான்னு ஒரு பொண்ணு அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்துகிட்டு போயிட்டு இருக்காளே. அதான்டா அந்த குடகுமலை எஸ்டேட்டுக்காரி காமாட்சி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. காமாட்சி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? பொம்பளைங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா மனசுல வச்சுக்கவே தெரியாது. ஏண்டா அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் சம்மந்தம் வச்சுக்க போற? 200 கொடுக்கறதுக்கு யோசிக்கிறியே. சம்பந்தம்லாம் ஒன்றும் வச்சுக்கல பாட்டி. வீட்டுக்கு வந்துட்டு போறா, அவ்வளோதான். வந்துட்டு போறாளே ரோஜா, அவளை நீ எப்படியாவது தலையில நின்னாவது வளைச்சு போட்டுடுடா. இதான் லாஸ்ட் சான்ஸ். இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா அப்புறம் உன் தம்பிக்கு தள்ளாம வந்துடும். என்ன மாதிரி உக்காந்துக்கிட்டு வேர்க்கல்ல தின்னுட்டு இருக்க வேண்டியதுதான். நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். இந்த ரோஜா பணக்காரி, கெட்டிக்காரி, நம்ம கல்யாணம் முரணை, 2 பேருக்கு செட் ஆகுமா? இதெல்லாம் பார்க்குற நேரமா அது? கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளைங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் அடங்கி போயிடுவாங்க. அப்புறம் உன் பொண்டாட்டி காமாட்சிக்கும் ரோஜாவுக்கும் அப்படி ஒரு ஒத்துமை. வீட்டில் பொம்பளைங்க ஒத்துமையா இருந்தா பிரச்சனையை சமாளிச்சிடலாம்ல. பரவாயில்லையே, நீ கூட அப்பப்போ புத்தால்தனமாக தான் பேசுற. ஆனா காரணம் எல்லாமே இப்படி பேச மாட்டியா? என்ன விஷயம்? அதே ஒன்றும் இல்லைடா. ரோஜா இந்த வீட்டுக்கு வந்துட்டானா நானும் அப்பப்போ 100, 200 இல்லை 500, 1000ன்னு மீட்ரு போடலாம்ல. அதான் நான் பார்த்தேன். ஏதோ என் குடும்பத்து மேலே உனக்கு உண்மையாகவே அக்கறை வந்துச்சோ, தப்பாக நினச்சிட்டேன். என் சுயநலத்துலேயும் ஒரு பொது நலம் இருக்கு. கல்யாணத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால ரோஜாவை எப்படியாவது வளைச்சு போட்டுரு. சரி சார், பார்க்கலாம். டே அந்த 200 ரூபாடா. கல்யாணத்து போது தரேன். டேய் கொடுத்துட்டு போட. ச்சே, இவங்கிட்ட பணமே வாங்க முடியாது. என்னங்க, எங்க இருக்கீங்க? நீ அங்கேயே இருக்க, வந்துடுறேன். சமையல் ரூம்ல இருந்து குரல் கேக்குது. அங்க என்ன பண்றாரு இவரு? இதோ வரேம்மா, இதோ வரேன், கொஞ்சம் இரு. உட்கார் மீனாட்சி. ஏங்க, நீங்க எதுக்குங்க எனக்கு காஃபி போட்டு கொண்டு வரீங்க? இவ்வளோ வருஷமா நான் ஆஃபீஸ் போயிட்டு டயர்டாக வரும்போது நீ காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்த. இன்னைக்கு நீ முதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்க. அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தா என்ன தப்பு? அதெல்லாம் சரி. உங்களுக்கே இன்னும் உடம்பு சரியாகல. நீங்க எதுக்கு சிரமப்படுறீங்க? அதெல்லாம் விடுமா. காஃபி எப்படி இருக்கு முதல்ல அதை சொல்லு. காஃபி ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி தான் ரகுவும். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு சமையல் ரூமுக்குள்ள போய் நான் காஃபி போட்டு கொடுக்குறேம்மான்னு போட்டு கொடுப்பான். நீங்க காஃபி போட்டு கொடுத்த உடனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சு. இப்போதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எதுக்கு அவனை போய் ஞாபகப்படுத்துற? சரி, அதை விடு. முதல்ல வேலைக்கு போயிருக்க. உன் வேலை எப்படி இருந்தது அதை சொல்லு. காலையில போகும்போது நானும் பயந்துக்கிட்டே தாங்க போனேன். போன உடனே அண்ணன் என்னை சேர்மன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. நான் பயந்துக்கிட்டே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வீட்டில் உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் இங்கே வரும்போது எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதே சிரிச்சுக்கிட்டு உற்சாகமா இருக்கணுங்கிறது தான் நாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நீ சரியான இடத்துல தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேம்மா. ஆமாங்க, அங்க இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? மனசுக்குள்ள இருந்த வேதனையெல்லாம் பறந்து போயிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லு மீனாட்சி. அங்க அவ்வளவு குழந்தைகளுக்கு நடுவுல சில பசங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம ரகுவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த கலைஞ்ச தலையும் சட்டையில இங்கோடையும் உங்களுக்கு பிடிக்காததை பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. பரவாயில்லம்மா மீனாட்சி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்ன நான் இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறியா? என்னை விட நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு ஒரு தம்பி இருந்தாலும் அவன் செத்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்த உடல் ஆரோக்கியமும் இப்போ குறைஞ்சி போச்சு. நான் உனக்கு பாரமாயிட்டேன்ல. ஐயோ, தயவு செஞ்சு நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க.
25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்துல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன நீங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க. இப்ப நான் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறேன்னா அதுக்கு காரணமே நீங்க கொடுத்த இந்த மனைவிங்கிற அந்தஸ்து தாங்க. இனிமே நான் உனக்கு பாரோங்கிற வார்த்தையே நீங்க சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரி மீனாட்சி. ம். என்ன ஸ்மெல்லுப்பா இது? ரோஜாவை கட்டிக்கிட்டு ஏலக்காய் வாசனில் வாழ வேண்டிய தம்பி இந்த சீவகத்தை கட்டிக்கிட்டு கலீஜில் காலை வைக்கணும்னு ஆசைப்பட்றானே. எல்லாம் அவன் தலையை மூக்க பிடிச்சிட்டு உள்ளே போகலாம். வா சார். என்ன கூவத்தை கடந்து வந்த மாதிரி மூக்க பிடிச்சிக்கிட்டு என்ன கபடிதா? கூவம் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சார். என்ன சார் இது? என்ன குப்பை கலீஜியா இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆ. இது ஒரு டெக்கரேஷன் சார். சார் வீட்டில் குப்பையை போட்டு வைக்கிறது ஒரு டெக்கரேஷனா? ஆமா சார். ஆ? என்ன இப்படி கேட்டுப்புட்ட சார்? குப்பைங்கிறது ஒரு அழகான விஷயம். ஓ. அதை இந்த நாட்டுல பல பேருக்கு புரிஞ்சுக்கிடவே தெரியல சார். ஆமா, நீ பத்திரிக்கைக்காரன் தானே? ஆமாம். இந்த தடவை எதை பத்தி பேட்டி எடுக்க வந்திருக்க? சார் நான் வாரப்பத்திரிகைக்காரனா வரல சார். ஒரு கல்யாண விஷயம் பத்திரிகையா வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்கு. கல்யாண பத்திரிக்கைன்ற கையில பத்திரிக்கை காணோம். இனிமேதான் சார் அடிக்கணும். ஓஹோ. ஆமா, யாரு கல்யாணம்? அது யாருக்கு கல்யாணம்னா சார், என் தம்பி கல்யாண கிருஷ்ணனுக்கும் இந்த கொடுமலை எஸ்டேட் வாரிசு ரோஜாவுக்கும் கல்யாணம். ரோஜா கொடுமலை எஸ்டேட். நல்லா தமாஷ் பண்றியா? என்ன சார் இவ்வளவு சீரியஸா ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்கேன், நான் ஜோக் அடிச்ச மாதிரி சிரிக்கிறீங்க? யோ, என்ன தினமும் காதுக்கு நீயே பூ வச்சுப்பியா? என்ன சார் பூ தலையில தான் வைப்போம், அதுவும் பொண்டாட்டி தலையில. எதுக்கா அப்படி கேக்குறீங்க? இல்ல, உன்னை பார்த்தா அப்படி கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்டேன். ஆமா, உன் தம்பிக்கும் ஜீவகத்துக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்றியா? ஜீவகத்துக்கு இல்ல சார், ரோஜாவுக்கு சார். என் தம்பி ரோஜாவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் சார். ஏன்னா ரோஜா பெரிய இடத்து பொண்ணு, பணக்கார பொண்ணு, படிச்ச பொண்ணு. அதை விட்டுட்டு ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, முட்டாள்தனமான, மோசமான என்ன தைரியம் தான் என் வீட்டு குப்பைக்கு நடுவுலயே உட்காந்துட்டு என் குடும்பத்தையே குப்பைன்னுவ? ஐயோ சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துருச்சு சார், மன்னிச்சிருங்க சார். நான் உங்ககிட்ட என்ன வேண்டிக்கிறேன்னா, போய் மாதா கோவில்ல வேண்டியா? ஐயோ அது இல்ல சார், நான் என்ன வேண்டிக்கிறேன்னா எப்படியாவது நீங்க வந்து இந்த ஜீவத்துக்கிட்ட சொல்லி என் தம்பிய மறந்துட சொல்லுங்க சார். யோ, உன் தம்பியை மறக்க வைக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாதியா. அவன் நினைச்சா இன்னி கூட மறந்துடுவாயா? ஆனா சிங்கப்பெருமாள் கோவில் பக்கத்துல உன் தம்பி பேர்ல இருக்கே பிளாட்டு, அத மட்டும் அவளால மறக்கவே முடியாதியா. அப்படின்னா கேவலம் என் சொத்துக்காகத்தான் என் தம்பிய லவ் பண்ற மாதிரி ஜீவகன் நடிக்கிறான்னு சொல்றீங்களா? அட ஆமாயா. யோ, நீங்களே அந்த கொடகுமலை எஸ்டேட் மேல ஆசைப்பட்டு அந்த ரோஜாவை மடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், ரோஜா கழுத்துல என் தம்பி தாலி கட்ட போறான். யோ, ரோஜா கழுத்துல உன் தம்பி தாலி கட்டினாலும் அது ஜீவகம் கழுத்துல தான் தொங்கும். ஏன் சார் ஜீவகம் தாலியை புடுங்கின்னு போடுவாங்களா? அட முட்டா பையன் அவன. நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோஜாவும் ஜீவகமும் ஒரே ஆள் தான் சொல்றேன். என்ன சார் சொல்றீங்க? யோ, நீ போய் சொல்றியா? நீ ஜீவகத்தை பாத்திருக்கியா? இல்ல இல்ல, நீ பாத்திருக்க சார். அதான் இல்லன்னு சொல்லல சார். அப்ப நீ பாத்திருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? யோ, ரோஜாவை நீ பாத்திருந்தா ஜீவகத்தை கண்டிப்பா பாத்திருப்ப. என்ன சார் நீங்க குப்பையை கலறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. அதான் என் தொழில. இரு, இந்தா இது யார் சார்? ரோஜா. இது யார் சார்? ஜீவகம். ஐயோ, எத்தனை தடவை பார்த்தாலும் அதுதான்.